உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீடப் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது, வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. எப்பயுமே ஒரு பெயர்ச்சி என்பது மற்ற கிரகங்களுடைய ஆளுமையை சேர்த்து தான் இயங்கும். அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக குரு மட்டும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு. குரு அப்படின்னாலே முழு சுபத்துவம் பொருந்திய ஒரு பிளானட் தான் இல்லையா. அவர் வந்து இந்த தடவை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ராசிக்காரருக்கும் மிகச்சரியான யோகத்தை கொடுக்க போகிறார். அதுவும் வந்து அவருக்கு பிடித்த உச்ச வீடான கடக வீட்டில் அமர்ந்து அவருடைய கடாட்ச பார்வையான 5ஆம் பார்வையின் மூலமாக விருச்சக வீட்டையும், சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையாக மகர வீட்டையும், பாக்கிய பார்வையான 9ஆம் பார்வையாக மீன வீட்டையும் பார்க்க போறார். இப்படியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் ஜாக் பட்டுங்க எப்பயுமே. ஏன்னா காலத்திற்கு என்னவோ அதுதான் உங்களுக்கும். ஏன்னா நீங்க தான் அதை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து கிட்டத்தட்ட உங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை இயக்க போறார். எப்பயுமே குரு பார்க்குற பார்வைக்கு கோடி நன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த குரு பார்வை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகுது, எதில் நான் கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க குரு முழு சுபத்துவர் எல்லாம் ஓகே தான் மேடம். ஆனால் குரு 11ல் இருக்கும் போதும் பெருசாக பண்ணல, 12ல் பெருசாக பண்ணல, 2ல் பெருசாக பண்ணல, இந்த 4ல் பெருசாக பண்ணல. நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம், நான் எப்பயுமே சொல்வேன் 4ஆம் இடம் அப்படின்னா செல்ஃப், உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல வந்து குரு அமர போகிறார். நாடி முறையில் பார்த்தா குரு தாங்க ஜாதகர். அப்போ நீங்களே உங்களை சுயமாக செதுக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த தடவை குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 8ஆம் இடத்துக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி வண்டி, வாகனம், சொத்து, விபத்து, கண்டம், திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம். ஆரம்பிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். மந்திர உச்சாடனம் 8ஆம் இடம். தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய விஷயம் 8ஆம் இடம். லாட்ரி சீட்டு யோகம் 8ஆம் இடம். பணபரஸ்தானம்னு பேருங்க 8ஆம் இடத்துக்கு. அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் வந்து கொட்டுன்னு கொட்ட போகுது. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பார்வை 10ஆம் பார்வை.
அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இந்த 6ம் 10ம் தான். நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இந்த தடவை 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறார். வேலையே இல்லை, நான் சும்மாவே இருக்கேன்னு தவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு உங்களை இயக்கப்போகுது. அந்த அளவுக்கு காலம் பத்தாது. 24 மணி நேரம் தானே, 25 மணி நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க. 10ஆம் இடம் சொந்த தொழிலுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடம் அது மகர வீடு, நிலைத்த வீடு வேறு. அந்த இடத்துல போய் குருவுடைய பார்வை விழுதல் அப்படின்றது வாவ் ஃபென்டாஸ்டிக்காக மேஷராசிக்காரர்களை இயக்க காத்திருக்கிறது. இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, நீ அவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு சொன்ன மேஷராசிக்காரர்கள் கூட அப்படியே பின்னாடி 10 பாட்டோட கம்மிங் கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இந்த குரு பயிற்சியிலிருந்து இயங்க காத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, அடுத்து குருவுடைய பார்வை போகக்கூடிய இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்னாலே அந்த இடத்துல தான் சனி வந்து உட்காந்துருக்காரு. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு மேஷராசிக்காரங்களுக்கு. அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து 9ஆம் பார்வை நான் கடாட்ச பார்வையை பார்த்து என் பிள்ளையை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி குரு வந்து சனியை தன்னோட கண்ட்ரோலை வைத்திருக்கும் போது அந்த 12ஆம் இடம் அப்படின்றது அயல்நாட்டு தொழில், அயல்நாட்டுக்கு போகக்கூடிய விஷயம், கும்பாபிஷேகத்தில் கலந்தக்கூடிய விஷயம், கடவுளை உணரக்கூடிய விஷயம், ஒன்று முடிந்து ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய விடயம். இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது கூட செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார். சுக்கிரனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுடைய அமைப்பே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி நிகழ்தல் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு கனவுகளை பலித்தமாக்கி கொடுக்கக்கூடிய, வரலாறு காணாத வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படியே நீ வாழ்ந்துடலான்னு பார்த்துட்டு இருந்தவங்க மத்தியில் இப்படி தான் நான் வாழுவேன்னு சொல்லி சொல்லி வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை மேஷத்துக்கு வரப்போகுது. கடன் கொடுத்து ஏமாந்தவங்க, முதுகில் குத்தி ஏமாந்தவங்க, நடித்து ஏமாத்தினவங்க, நாடகமாடி ஏமாத்தினவங்க எல்லாருடைய உண்மை சுயரூபம் தெரியும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு அமரும்போது சுயம் வெளிப்படும். அப்போ சுயம் வெளிப்படும் போது யாரை எங்கே எப்போ எப்படி வைக்கணுன்ற கிளாரிட்டிக்குள்ளே மேஷராசிக்காரங்க போவீங்க. ஏன்னா இது தெரியாமல் தான் பாவம் நிறைய இடத்துல ஏமாந்து போகிறாங்க. நிறைய சொல்கிற மாதிரி மேஷம் கள்ளம் கபடம் இல்லாத ராசி, அதுக்கு கொஞ்சம் கோவப்பட தெரியுமே தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. வாழ்க்கையில் பிரபஞ்சத்தோட கை நம்மக்கிட்ட இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்க போகிறது. ஸோ எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் குவியக்கூடிய நேரம், இடம் வாங்குறதுக்கான நேரம், மனை வாங்குறதுக்கான நேரம், வண்டி வாங்குறதுக்கான நேரம், எனக்குன்னு ஒரு உடைமை தான் 4ஆம் இடம். நிறைய ட்ரெஸ் வாங்குறதுக்கான நேரம், 4ஆம் இடம் தான் சொக்கா. அமர்ந்து சாப்பிட நேரம் இல்லாதவங்களாம் உட்காந்து ஒரு இடத்துல நிம்மதியாக சாப்பிட்றதுக்கான அமைப்பு, பொருளாதார வளர்ச்சி, பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்க. ஆனால் சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்குன்றதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். நிறைய பேர் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கும். இருக்கிற வேலையை விட்டு இந்த ஒன்று முடிஞ்சு ஒன்று தொடங்குறதாங்க 12ஆம் இடம். அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது முடிஞ்சு உங்களுக்கு தொடங்கும். இடம் மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. எல்லாம் ஓகே மேடம், எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குரு நின்ற இடத்தை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவார். நான் பால் படுத்துவார்னா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார்ன்ற அடிப்படையில் கொஞ்சம் 4ஆம் இடம் சார்ந்து கவனமாக இருக்கணும். அம்மாவோட உடல்நிலை கவனமாக இருக்கணும். இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரிவுகள் எட்டி பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி 4ஆம் இடம் சொந்த பந்தங்கள், அவர்களிடம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, குடும்பம் சார்ந்த விஷயம். அப்போ குடும்பத்தை விட்டு வேலைக்காக வெளியூருக்காக எங்கேயாவது போக வேண்டிய சினாரியோ வரும். குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய நலனுக்காக மட்டுமே அன்றி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நெகட்டிவாக எதுவுமே இல்லை. இந்த 4ஆம் இடம்ன்றது கொஞ்சம் படபடப்பு, டென்ஷன் கொடுக்கும். இந்த ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அது மார்பகத்தையும், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அது வயிறு சார்ந்த கர்ப்பப்பையை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் பெண்கள் கவனமாகவும், ஆண்கள் கொஞ்சம் படபடப்பு, டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் விட்டுடுங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஏன்னா இந்த குரு இந்த இடத்துல உட்காந்து இந்த விஷயங்களை சின்ன சின்னதாக இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க. நினச்சது, நினைக்காதது, நினச்சிட்டு இருக்கிறது எல்லாம் வெற்றி. இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லையன்ற அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வரப்போகுது. எதுங்க திடீர் அதிர்ஷ்டம்? நம்ம நினைக்காத நேரத்தில் வந்து சேர்றது தானங்க அதிர்ஷ்டம். உடனே 2 கோடி வரும், 3 கோடி வரும், அது இல்லைங்க. அது இல்லை அதிர்ஷ்டம் நிஜமாவே. அது வந்தாலுமே அதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இல்லை, அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். இந்த தடவை மன நிம்மதியோடு, மன நிறைவோடு உங்களுக்கான வாழ்வியலை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம், 30 வருடங்களுக்கு அப்புறம், 12 வருடங்களுக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றியின் வாசல் படியில் தான் நிற்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்க இந்த தடவை மேக்சிமம் 4ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது, தென்குடி திட்டை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் நமஸ்காரம் மட்டும் வாசல் இருக்கக்கூடிய ராஜகுருவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு அங்கே போய் ராஜகுருவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முருகன் இடம் அங்கே மயிலே இருக்காது.
அங்கே மயில் இல்லாத ஒரு முருகன் இருக்காரு, வேல் இல்லாத ஒரு முருகன் இருக்காருன்னா அது அவர் தான். அங்கே சேவல் கொடியே கிடையாது முருகனுக்கு. ஏன்னா அந்த குரு தான் ராஜகுருவாக இருந்து சூரசம்ஹாரத்தை கூட்டிகிட்டு போனார். யாரை? முருகனை. அங்கே சூரசம்ஹாரம் ஆன போனதான் அது வேலாகவும் மயிலாகவும் பிரிந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த இல்லாத அமைப்பு இருக்கக்கூடிய முருகன் அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த கோவில். அதெல்லாம் 2வது விஷயம். இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு மட்டும் சீக்கிரம். அந்த கோவிலில் மேலே கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய 2 கல், சந்திரகாந்த கல், சூரியகாந்த கல். ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் ஒரு முறையும் அந்த சூரியகாந்த கல் இரவில் வந்து சந்திரனுடைய ஒளியை வாங்கி அங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. சந்திரகாந்தக்கள் காலையில் சூரியனுடைய எனர்ஜியை வாங்கி அங்கே சொட்டு சொட்டா இன்றைக்கும் போனீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கே சிவன் தலையில் அந்த கல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகத்துவம் பொருந்திய ஒரு இடத்திற்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, குரு பகவானை போய் நீங்கள் வாசகக்கூடிய ராஜகுருவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ராஜாவாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவில். கண்டிப்பாக மேஷராசிக்காரங்கள் அந்த கோவிலில் போய் ஒரு தடவையாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மீச்சிட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு தவிடுபடியாக்கும். ஓகே, மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை கொஞ்சம் ரெட் கலரும் எல்லோ கலரும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. கரெக்டாக இன்னும் சொல்லப்போனால் இந்த 9 அப்படின்ற நம்பரை நிறைய பயன்படுத்துங்க. 9 அப்படின்ற நம்பர் வந்து இந்த தடவை உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய இந்த 9 எண்கள் 9ஆம் எண்களோடு தொடர்பு கொள்வது, இந்த 9 நாள் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய முருகன் கோவிலோடு கனெக்ட் ஆகும். செவ்வாய் ஆளுமையோடு இருக்கக்கூடிய அமைப்பில் பிறக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ராசிநாதனுடைய தன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை வழங்க காத்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துள்ள மேஷராசிக்காரர்களுக்கு.